வணக்கம். KL ராஜப்பன் சிங் பேசுறேன். KLR ஃபோட்டோகிராஃபும், ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி 2 பேரும் சேர்ந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இப்போ நீட் ஆஃப் தி ஹவர் உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சமயத்தில் வந்து நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஆன்லைன் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து படங்கள் இல்லாமல் பொருட்களை நம்ம வாங்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அண்ட் கிட்டத்தட்ட 78% ஆஃப் தி கன்சியூமர்ஸ், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் வந்து எவ்வளோ ட்ரூ டு த லைஃப் இருக்கணுமோ அவ்வளோ தூரம் இருந்தால் தான் எங்களால் நம்பிக்கையோடு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ட்ரூ டு த லைஃப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். குறிப்பாக இந்த கோர்ஸ் ஏன் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய வந்து இப்போ டிமாண்ட் வந்துருச்சு உங்களுக்கு. இன்ஃபேக்ட் கோவிட் பீரியடில் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க, பிகாஸ் லாக்டவுன் குவாலிஃபை பண்ணதுனால. ஆனால் டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எல்லா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கில், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஆக்சுவலாக இல்லையா? வெட்டிங் வந்து வெரி சீசனல். அது மாதிரி ஆஃப் சீசன்ஸ் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறது ஆக்சுவலாக, அதையும் தாண்டி வெட்டிங் தாண்டி சில விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பக்கத்தில் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. அப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸாக பண்ணணும் கூட அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. யூ கேன் ஆல்சோ பி ஒரு கேன் சே சேலரிட் பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் அப்படிங்கிறது பிகினர்ஸ் கோர்ஸ் இல்லை, ப்ளீஸ் ரிமெம்பர். இது வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் ஆக்சுவலாக. அதனால் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் ஸ்டுடியோ லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க நீங்கள். அப்புறம் அதையும் தாண்டி சில ஸ்பெஷலைஸ்டான சில டெக்னிக்ஸ்லாம், ரியர் கட்டிங், சிங்க்ரனைசேஷன், ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் வரப்போகுது உங்களுக்கு, அட்வான்ஸான விஷயங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த படம் நமக்கு வந்து சேர்ந்துருது. அந்த படத்தை பார்த்துக்கு தான் அந்த பொருளை நம்ம ஆர்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போது எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபோட்டோ கன்வின்சிங்காக இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த சேல் நடக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஆன்லைன் சேல்ஸுக்கு மட்டும் இல்லை, அதாவது இ-காமர்ஸுக்கு மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு நிறைய அந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கேட்லாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை இன்டோர் அண்ட் அவுட்டோர் டிஸ்பிளேஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபினுடைய அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அதிகம். அதில் அடிப்படையான விஷயம் வந்து இ-காமர்ஸ். ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டு அந்த ப்ராடக்ட் மாத்திரம் தெளிவாக தெரிகிற மாதிரி, அதோட ஃபீச்சர்ஸ் தெரிகிற மாதிரி எடுக்கக்கூடிய சில படங்கள். இது எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் இருக்குங்க. எல்லாத்துக்குமே வந்து லைட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குது, காம்போசிஷன் இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக இது நான் எடுத்த படம்னு சொல்லி 100% சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதில் நடக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு உயிரில்லாத பொருளை வந்து அதுக்கு உயிரோட்டத்தோட ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அது எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக. குறிப்பாக வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த கோர்ஸ் நான் ஏன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், இன்ஃபேக்ட் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் ரீசெண்ட் பேட்சஸில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அவங்க ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பிஸியாகவே இருக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஃபோட்டோகிராஃபி அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு, ஃபுட் ஃபோட்டோகிராஃபி அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிஸியாக வச்சுருக்கிறதுக்கு உள்ள ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா. ஃப்ரீலான்ஸாகவும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இல்லை சார் நிறைய சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னஹவுஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேட்குறாங்க. எங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபேஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இமேஜ் எடிட்டிங்லாம் தெரிஞ்சது அப்படின்னா யூ கெட் அ சேலரி ஜாப் ஆல்சோ. ஸோ இதை தவிர ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கோப் கூட நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள் ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒரு ஆஃபர் வந்திருந்தது. ஆம்பிஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்டான சில விஷயங்கள் ஆக்சுவலாக. அதனால் எப்போ ஒரு பொருளை விற்கிறதுக்கு படங்கள் தேவைப்படுதோ அந்த படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவைப்படுறாரு. இதை மறந்துடாதீங்க. இதை நான் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிகாஸ் நான் பேசிக்கலி நான் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வந்து 10 அல்லது 15 ப்ராடக்ட்ஸ் நான் ஷூட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஹைலி ரிஃப்ளெக்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இப்படியே அந்த ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்க ஆக்சுவலாக. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து கையில் வச்சு பாருங்கள், அப்போ தெரியும். அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஏரியா உங்களுக்கு இருக்கும், ரிஃப்ளெக்டிவ் ஏரியா இருக்கும், பிளாக் ஏரியா உங்களுக்கு இருக்கும். அந்த பாட்டிலுடைய ஷேப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். தப்பு தப்பான இடத்துலலாம் ரிஃப்ளெக்ஷன் வரும்.
இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு கலைன்னு தான் நான் சொல்வேன். இதை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் நடத்தக்கூடிய இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நாங்கள் வந்து ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து போட்டுருவோம். மொத்தம் 6 கிளாஸுங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு ஒரு வாரம், அப்புறம் திரும்ப ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு ஒரு வாரம். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பித்து அந்த செகண்ட் வீக்கில் போய் முடியுது இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு 3 to 4 hours 4.5 hours அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே டெமோ பேஸ்டான லெசன்ஸ். தியரி கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நீங்களே என்ன பண்ண போகிறீங்க, கூட இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8, 9, 10, 15 ப்ராடக்ட்ஸ் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதில் எல்லாமே காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டெமோ பர்பஸ்க்காக வேண்டி. அதை நீங்கள் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி இந்த லைட்டிங்ஸ்லாம் நான் செட் பண்ணுறேன், எப்படி ஃப்ரேம் செட் பண்ணுறேன், காம்போசிஷன், அது எல்லாமே நீங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் ஆம்பிஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் செய்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கு 2022க்கு இந்த கோர்ஸ் வந்து இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிச்சு பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நிறைய சமயங்களில் ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபி அட்வான்ஸ் லெவலில், அதாவது வந்து அட்வர்டைசிங் லெவலில் வந்து ஒரு படத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸை தாண்டி உங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸு, உங்களுடைய காமன் சென்ஸு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் மோர் தென் ஆல் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஸ்டுடியோஸ்லாம் கூட தேவையில்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலே பண்ணலாம். வீட்லேயே டேபிள் மேல் வச்சு அனுப்புங்கன்னா ஒரு 2 இல்லை 3 லைட் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் ஒரு கலக்குன்னு கலக்கிடலாம் ஆக்சுவலாக. அன்லைக் ஃபேஷன் ஸ்டுடியோவோ இல்லை ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபியோ போர்ட்ரேட் அப்படின்னா என்னுடைய பிக் ஸ்டுடியோ லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் இங்கே இது அதுவே கிடையாது. ஜஸ்ட் கீப் இட் ஷூட் இட் ஆன் அ டேபிள். அதான் அந்த பேர் என்ன சொல்கிறோம், நம்ம டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறோம். டேபிள் மேலே வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு 1 or 2 லைட் செட்டப்லேயே உங்களால் வந்து இதை பிரமாதமாக பண்ண முடியும் ஆக்சுவலாக. என்னை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா வகையான ஃபோட்டோகிராஃபியுமே எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நான் வந்து அதை எடுத்துகிட்டு போக மாட்டேன். பிகாஸ் ஐ பிலீவ் இன் த ஃபோட்டோகிராஃபர், ஐ டோன்ட் பிலீவ் இந்த எக்யூப்மெண்ட். அதனால் எனக்கு தேவை வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லைட்ஸ் ஆக்சுவலாக அண்ட் மேக்ஸிமம் க்ரியேட்டிவிட்டி. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. அதனால் நான் உங்களை எல்லாரையுமே வந்து கோர்ஸில் மீட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய டிமாண்ட் இருக்கிறனால தான் அந்த கோர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, குயிக்காக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து, அதாவது ஒரு அட்வான்ஸ் மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஆப்பில் பே பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ண வரீங்க பார்த்தீங்களா, அப்போ கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் ஏதாவது இதை பற்றி வேணும் அப்படின்னா 9444441190 அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஐ வில் see you in the class. Okay? Take care.